வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இன்னும் அப்ளை பண்ணாதவங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் இருக்குது. இதில் நம்ம போன வருஷம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வட்டம் அந்த ஐடி பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு tnbc.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம உள்ளே வந்துக்கலாம். இதனுடைய வெப்சைட் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த பேட்ச் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை நவுன் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. அது உங்களுக்கு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்படி உங்களுக்கு ஒரு பேட்ச் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்சை நம்ம ஓப்பன் பண்ணுறாப்புல இருக்கும். இதில் புதிய பதிவு செய்வோர் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். செகண்ட் ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அது கீழே உங்களுக்கு கேட்டிருக்காங்க பாருங்களேன். பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா, கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம ஐடி, நம்மளுடைய யூசர் ஐடியை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதே மாதிரியா பேட்ச் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேட்சில் நீங்கள் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட இருக்கும். எஸ்எஸ்எல்சி அந்த சர்டிஃபிகேட் நமக்கு இருக்கும். இந்த 2 சர்டிஃபிகேட் இருந்தாலே, அதாவது 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் நம்மளுக்கு ஃபோட்டோ இருந்தாலே நம்ம இதை நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த நக்கில் நீங்கள் டைப் பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே மந்த்து, நெக்ஸ்ட்டு இயர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சூஸ் பண்ணோடனே ஆமாவா இல்லையான்னு கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் ஆம் அதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கொடுத்த உடனே கீழே உங்களுக்கு செலக்ட் ஆப்ஷன் கேட்கும் பாருங்களேன். உங்களுடைய மெயில் ஐடிக்கு அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் தான் நீங்கள் எப்போயுமே ரிஜிஸ்டருக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த நக்கில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ஐடி ஷோவாயிரும். உங்களுடைய ஐடி மேலேயே முதல்ல எடுத்தோடனே அடுத்த பேட்ச் எதுக்குள்ளேயும் போகாமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய ஐடி இந்த நக்கில் ஷோவாயிரும். அப்போ உங்களுடைய யூசர் ஐடி அதுதான். அதை நீங்கள் கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே தான் பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கிளிக் பண்ணோம்ல. அது இல்லாமல் கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி பயனாளர் குறியீடு, அதாவது யூசர் ஐடி நம்ம இப்போ தான் எடுத்தோம். அந்த யூசர் ஐடியை நீங்கள் இந்த நக்கில் நீங்கள் கொடுக்குறாப்புல இருக்கும். கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட்டு, மந்த்து, இயர் வைஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த ரிஜிஸ்டர் மொபைலை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு நார்மல் எஸ்எம்எஸ்லேயே உங்களுக்கு ஷோவாயிரும். நீங்கள் மெயில் ஐடி, அதாவது மேலே கொடுத்துருக்கீங்க பாருங்களேன், ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, அதை கொடுத்து சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடியில் உங்களுடைய பாஸ்வேர்டு ஷோவாகும். அந்த 2ஐயும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போய் டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணுறாப்புல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அனைத்தையுமே நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நம்ம ஏற்கனவே எப்படி எடுக்கிறது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பான முறையில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் டிஎன்பிசி யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரிப்ளை வரும். நன்றி, வணக்கம்.